நம்ம இன்றைக்கி தோவ மீனில் பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கையளவு மிளகை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட பூண்டு சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பூண்டு மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி காஞ்சதும் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் இன்றைக்கி நிறையாவே குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு மிளகுலாம் அரைச்சி போடுறதுனால நல்லா காரமாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இந்த மிளகாய் காரம் போகிற அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் மிளகையும் குழம்புல கரைச்சிட்டு மாங்காய் வத்தல் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மீனையும் எடுத்து போட்டுட்டேன். நல்லா கொதித்து கொஞ்சமாக சுண்டணும். நல்ல வாசனையாக கொஞ்சம் காரமாக கம கமன்னு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு கூட வறுத்த மீன் வச்சு ஒரு ஆம்லெட் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. நாளைக்கு பார்க்கலாம்.